ஓகே, யூனிட் 1ல் தியரம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தியரம்ஸில் நம்ம டைவர்ஜென்ஸ் தியரம் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோக்ஸ் தியரம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்டோக்ஸ் தியரம் டைவர்ஜென்ஸ் தியரம்லாம் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் இருந்ததுனால நான் போக வேண்டியதாக போச்சு. ஸோ அதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம டைவர்ஜென்ஸ் தியரம் பார்த்தோம். டைவர்ஜென்ஸ் தியரமை பொறுத்தளவு இது வந்து ஒரு ட்ரிபிள் இன்டகரல் அப்படிங்கிறது ஒன்று வந்து இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒன்று வந்து ஒய், ஒன்று வந்து ஜெட். ஓகே, ஸோ 3 பேராமீட்டரை பேஸ் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ட்ரிபிள் இன்டகரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ட்ரிபிள் இன்டகரலில் வால்யூம் இன்டகரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வால்யூமை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஏ வெக்டார், ஓகே, ஏ வெக்டாரை வால்யூம் ட்ரிபிள் இன்டகரல் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் இன்டகரலுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதான் வந்து டைவர்ஜென்ஸ் தியரம். ஆல்ரெடி பார்த்தோம். டிவி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ டிவி அப்படிங்கிறது டிஎக்ஸ் டிஒய் டிஇசெட். ஓகே, ஸோ இது வந்து முன்னாடியே பார்த்தோம். இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இன்டகிரேட் பண்ணி பார்த்தோம். தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட். ஓகே, ஸோ இதெல்லாம் செப்பரேட்டாக வச்சு பார்த்தோம்னா நமக்கு
சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கு ஈக்குவலாக வந்தது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைன் இன்டெக்ரல். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லைன் இன்டெக்ரல். லைன் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாட் ப்ராடக்ட் இருக்குது, இங்கே கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நார்மலாக ஹச் அப்படிங்கிற ஒரு வெக்டார். ஹச் வெக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹச் அப்படிங்கிறது ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி. ஸோ இங்கே ஹச் அப்படிங்கிற ஒரு நார்மல் வெக்டாராக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, நார்மல் வெக்டார். ஓகே, ஸோ நார்மல் வெக்டாரை கன்சிடர் பண்ணியிருக்காங்க, ஒரு லைனில் இருக்கக்கூடிய நார்மல் வெக்டார். ஓகே, இது ஒரு சர்ஃபேஸ் எஸ். ஓகே, எஸ் அப்படின்னு ஒரு டோட்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அந்த சர்ஃபேஸில் இதுக்கு பேரலாக, சர்ஃபேஸுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஒரு வெக்டார் தான் ஹச் வெக்டார். ஓகே, ஹச்னு ஒரு வெக்டாரை நம்ம எடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் லைன் மட்டும் எடுத்துருக்கோம். அந்த ஹச் வெக்டார் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அந்த சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா நிறையா வெக்டார்ஸ் வந்து இதில் த்ரூ திஸ் வெக்டார் நிறையா இருக்கும், நிறைய லைன்ஸ் இருக்கும். இதில் ஒரே ஒரு வெக்டார் மட்டும், ஹச் அப்படிங்கிற ஒரே ஒரு வெக்டார் மட்டும் பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த ஹச் வெக்டாரை மட்டும் வச்சுக்கிட்டு இதை நம்ம லைன் இன்டெக்ரல் பண்ணுறோம். லைன் இன்டெக்ரல் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பேராமீட்டர் மட்டும், லென்த் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் மட்டும் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இன்டெக்ரேட் பண்ணுறோம். இன்டெக்ரேட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு ஆர்பிட்ரரி சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ். இதை நிறையா ஸ்மால் சர்ஃபேஸஸாக பிரிச்சுக்கிறோம். ∆S அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ். இங்கே ஒரு சர்க்குலராக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு லைன். ஓகே, லைன் ஹச். ஓகேவா? தென் ஸோ இதான் வந்து ஃபீல்டு வெக்டார் அப்படின்னு சொல்கிறது. ஃபீல்டு வெக்டார் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஃபீல்டு வெக்டாரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னு லைன் இன்டெக்ரல் பண்ணுறோம். இதில் கேர்ள் தியரம் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ கேர்ள் தியரம் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைன் இன்டெக்ரலில் ∆S மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ∆S மல்டிப்ளை பண்ணுறதுனால இது வந்து கேர்ளாக மாறிடும். கேர்ள் ஆஃப் ஹச் இன்ட்டு ஏஎன். ஏஎன்ங்கிறது யூனிட் வெக்டார். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேனுக்கு நார்மல் டு தி பிளேனாக இருக்கும். ஏஎன் வெக்டார் அப்படிங்கிறது நார்மல் யூனிட் வெக்டார். ஓகே, இந்த பிளேனில் இருக்கக்கூடிய நார்மல் அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர். ஓகே, இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஏஎன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, அதே பாயிண்ட்டு தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க திரும்ப. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ∆S இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டர் கொண்டு போகிறோம். இதுக்கப்புறம் அந்த யூனிட் வெக்டார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூனிட் வெக்டார் அப்படிங்கிறனால 1. ஓகே, ஏஎன் அப்படிங்கிற 1 ஆகிடும். ஸோ அந்த சர்ஃபேஸில் மட்டும் கன்சிடர் பண்ணுறதுனால ஏஎன் வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ∆X இன்ட்டு ∆S. ஓகே, இதில் ∆S அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ ∆Sம் டிஎஸும் சேம். ∆Sம் டிஎஸும் சேம். தென் இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்ஃபேஸை பேஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் இருக்கும். ஒன்று வந்து லென்த், இது ஒரு பேராமீட்டர். அதுக்கப்புறம் ஹைட், இது ஒரு பேராமீட்டர். ஸோ எக்ஸ் ஒய் 2 பேராமீட்டர் இருக்கும். இது இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா லென்த் மட்டும்தான் இருக்கும். ஹச் அப்படிங்கிற ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஓகே, தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல், ஒரு சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக கன்சிடர் பண்ணுறோம். சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக கன்சிடர் பண்ணி நமக்கு இங்கே ∆X இருக்குது. தென் இதில் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டிஎஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டோக்ஸ் தியரம். டைவர்ஜென்ஸ் தியரமை பொறுத்தளவு வால்யூம் இன்டெக்ரலை சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸ்டோக்ஸ் தியரமை பொறுத்தளவு ஒரு லைன் இன்டெக்ரலை சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கூட கம்பேர் பண்ணாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, எனி டவுட்ஸ்? இந்த டாப்பிக்கில் எதுவும் டவுட் இருக்கா?
Any doubts? டவுட் எதுவும் இருக்காப்பா? இன்னைக்கு வால்யூம் கிளியராக இருக்குல்ல, விட்டு விட்டு வரல? இன்னைக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் கூலம்ஸ் லா. ஸோ கூலம்ஸ் லாவை பொறுத்தளவு நம்ம பாயிண்ட் சார்ஜ் வந்து கன்சிடர் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கலாம். பாயிண்ட் சார்ஜ் Q. ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜ். ஸோ பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் சார்ஜ். ஓகே, சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ். ஓகே, அந்த சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒன்று பாசிட்டிவாக இருக்கும் அல்லது நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பிள் ஆகும். ஓகே, ரெண்டும் ரிப்பிள் ஆகும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜை வச்சோம் அப்படின்னா ரெண்டும் அட்ராக்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மேக்னெட்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சவுத் போலும் நார்த் போலும் அட்ராக்ட் ஆகும், சவுத் போல் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நார்த் போல் வச்சோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இதான் நம்ம பார்த்துருப்போம், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வச்சுருக்கிறது எக்ஸாம்பிளுக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே ரிப்பிள் ஆகும். ஹவு மச் அமௌண்ட், எவ்வளோ ஃபோர்ஸில் ரிப்பிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஆக்ட் ஆகும் இதில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறோம். இந்த Q1 அப்படிங்கிற சார்ஜை வந்து ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறோம். Q2 அப்படிங்கிற சார்ஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்ட்டு. இந்த இன்ஃபினிட்டி பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நகட்டி கொண்டு வர்றேன். இந்த Q1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நகட்டி கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரும்போது டியூ டு Q1 சார்ஜோட கெப்பாசிட்டினால், இதோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் Q2ல் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸையும் மீறி நம்ம எவ்வளோ ஒர்க்கு வந்து பண்ணி அந்த பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம கூலம்ஸ் லால பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ரெண்டுமே ஸ்டாட்டிக்காக இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து R. ஓகே, ஸோ இப்போது இது ரெண்டும் ஸ்டாட்டிக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ ரெண்டும் ஸ்டாட்டிக் அப்படின்னா இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் F21. ஓகே, ரிப்பிள் ஆகும் இல்லையா? ஸோ ரிப்பிள் ஆகிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F21 ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் அட் 2, அதாவது சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் சார்ஜ் 1னால பாயிண்ட் சார்ஜ் 2ல் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதனால தான் F21 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படிங்கிறதுனால இந்த சார்ஜை விட்டு லீவ் ஆகுது ஃபோர்ஸு. இது ரெண்டு சார்ஜுமே வேறு பொலாரிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா இன்வெர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ட்ஸ் இருக்கும். ஸோ இட் வில் அட்ராக்ட். ஓகே, இதில் நம்ம யூனிட் வெக்டார் கன்சிடர் பண்ணுறோம். யூனிட் வெக்டார் R12 கேப். ஓகே, ஸோ இதே ஆக்சிஸில், ஸோ எந்த ஆக்சிஸ் நம்ம எடுத்துருக்கோமோ, ஸோ இந்த ஆக்சிஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இதே ஆக்சிஸில் R12 அப்படிங்கிற ஒரு யூனிட் வெக்டார் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு வெக்டார் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு யூனிட் வெக்டார் இருக்கும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 10 யூனிட்ஸ் ஆஃப் வெக்டார் இருக்குது. 10 யூனிட் அப்படிங்கிறது நம்ம லென்த்தில் எடுத்துக்கிட்டோம்னா 10 மீட்டர். ஓகே, ஸோ 10 மீட்டர்னு வச்சுக்கிறோம். எந்த ஆக்சிஸில் அது வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்டார் சொன்னோன்னா வெக்டாரில் ஒன்று மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ அந்த மேக்னிடியூடை நம்ம வந்து நம்பரில் மென்ஷன் பண்ணிடுவோம். டைரக்ஷனை பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட் வெக்டாரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ஆக்சிஸுக்கு என்ன யூனிட் வெக்டார் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? இப்போது இந்த XYZ 3 ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். X, Y,
Z. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பர்டிகுலராக இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் வந்து இப்படி ஒரு ஆரோ மார்க் போடுறேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் இருந்து இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து இந்த டைரெக்ஷனில் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னால அட்ராக்ட் ஆகும். ஓகே, இதோட குவான்டிட்டி வந்து கம்மி. ஓகே, இதோட குவான்டிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் ஆகும். இது பாசிட்டிவ் சார்ஜோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் சார்ஜோட குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த சைடு மூவ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சைடுக்கு அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இப்போது இது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த Z ஆக்சிஸில் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, Y ஆக்சிஸில் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, X ஆக்சிஸில் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, இந்த மூணையும் சேர்த்து இதுக்கு ஒரு யூனிட் வெக்டார் கொடுக்கணும். ஓகே, அதுதான் வந்து AN அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R12ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து AN அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் வந்து யூனிட் வெக்டார். சரியா? ஸோ ஒரு டைரெக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணணும். X ஆக்சிஸில் என்ன டைரெக்ஷனில் போகுது, Y ஆக்சிஸில் என்ன டைரெக்ஷன், Z ஆக்சிஸில் என்ன டைரெக்ஷன். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு யூனிட் வெக்டாராக மென்ஷன் பண்ணுறேன். புரிஞ்சதா? இப்போது யூனிட் வெக்டார் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு. ஓகே, ஸோ யூனிட் வெக்டார் கண்டிப்பாக முக்கியம். நம்ம வந்து வெக்டார் கன்சிடர் பண்ணும்போது இது கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஸோ ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லலாம் அப்படின்னா, கூலம்ஸ் லா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த Q1 Q2 இந்த சார்ஜோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ஜோட வேல்யூவோட ப்ராடக்ட்டுக்கு ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ அந்த F12 இருக்கு இல்லையா, F12ங்கிறது ஃபோர்ஸ் F21 is directly proportional to product of charges Q1 and Q2. ஓகே, ஸோ இதுக்கு ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா F21 இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனா 1/r, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், இந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இதில் யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, இப்போ ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா F21 is proportional to Q1 Q2 divided by R. இப்படி எழுதிக்கலாமா ரெண்டையும் கம்பைன் பண்ணி? ஓகே, இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணணும். ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 divided by R இன்ட்டு இதோட யூனிட் வெக்டார் R12 கேப். ஓகே, ஸோ இதான் வந்து யூனிட் வெக்டாரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் வந்து ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் இதுதான், F21ஓட ஈக்குவேஷன் இதுதான். ஓகே, ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த Kயோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, K ஈக்குவல் டு 1/4π ε0 இதுதான் சொல்லியிருக்காரு. ஓகே, 1/4π ε0 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த ε0 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ε0 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, பெர்மியபிலிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ε0 பெர்மியபிலிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த 0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன் ஏர், பெர்மியபிலிட்டி இன் ஏர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் ε0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே இது இந்த பாயிண்ட் சார்ஜஸ் வந்து ஏரில் ஃபிக்ஸ், அதாவது நார்மல் அட்மாஸ்பியரில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இதே பாயிண்ட் சார்ஜஸை ஒரு வாட்டருக்குள்ளேயோ அல்லது ஒரு வேக்கம்லேயோ நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட அந்த வேக்கமோட பெர்மியபிலிட்டி வேணும், அல்லது வாட்டரில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுறோன்னா வாட்டரோட பெர்மியபிலிட்டி வேணும். இது இருந்துச்சுன்னா தான் நம்மளால் இந்த வேல்யூவை கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ε0ங்கிறது அந்த இடத்துல வந்து ε0 மாறிடும். ஒரு வாட்டர்லேயோ அல்லது ஒரு வேக்கம்லேயோ இல்லை ஒரு டென்ஸ் ஆயில், ஒரு ஆயிலுக்குள்ளே நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆயிலோட டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ε0 வேல்யூ மாறும். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ வந்து டிபெண்டிங் ஆன் தி அட்மாஸ்பியர், என்ன அட்மாஸ்பியரில் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி மாறும். ஓகேவா? ஓகே, ஸோ இவங்க இதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூலும் ஸ்டார் ஸ்டேட்ஸ் தட்
the force F between 2 point charges Q1 Q2 is along the line joining them. நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த லைனில் ஆக்ட் ஆகும், ஃபோர்ஸ் வந்து இந்த லைன்லேயே தான் ஆக்ட் ஆகும். ஒன்று ஃபார்வர்ட் டைரெக்ஷன் அல்லது நெகட்டிவ் டைரெக்ஷன். ரெண்டுமே சேம் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும், ரெண்டுமே வேறு வேறு சார்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, தென் directly proportional to the product of Q1 and Q2, then inversely proportional to the square of the distance R. சாரி, இங்கே வந்து R மட்டும்தான் சொன்னேன், இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான். ஓகேப்பா, ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது நான் மாற்றி சொல்லிட்டேன், ஆக்சுவலாக இது வந்து ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் F is equal to K into Q1 Q2 divided by R square. ஓகே, இதில் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K அப்படிங்கிறது 1 divided by 4 pi epsilon naught. இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 into 10 to the power 9, 9 into 10 to the power 9. கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மீட்டர் பெர் ஃபேரட்ஸ், மீட்டர் பெர் ஃபேரட். ஓகே, தென் எப்சிலான் நாட்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேரட் பெர் மீட்டர். ஓகேவா, எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஸோ இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா இதுவரை, அதாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வெக்டார் ஃபார்மில் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வெக்டார் ஃபார்ம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற வேல்யூ வேணும். ஸோ ஆர்லேருந்து எவ்வளோ ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, Q1 வந்து R1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது, Q2ங்கிறது R2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, தென் F12 இதில் வந்து பார்த்தீங்கன்னா F12 வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. F12 ஈக்குவல் டு Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர் இன்ட்டு 4 pi epsilon naught. இதில் யூனிட் வெக்டர் வந்து AR12 இவங்க கன்சிடர் பண்ணிக்கிறது R12, ஸோ AR12 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. தென் AR12 இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு R12 டிவைட் பை R, R12 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q1 அண்ட் Q2. ஓகே, தென் கேபிட்டல் R அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கேலார் வேல்யூ, R அப்படிங்கிறது ஸ்கேலார் வேல்யூ, இந்த R12 அப்படிங்கிறது வெக்டார் வேல்யூ, வெக்டார் வேல்யூ டிவைட் பை ஸ்கேலார் வேல்யூ. R12 அப்படிங்கிறது R2 மைனஸ் R1. ஸோ இந்த வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் இந்த வேல்யூ நம்ம வந்து வெக்டாரில் பார்த்துருப்போம். இந்த R1 R2 இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் R12 இருக்கும் வெக்டாரில் பார்த்தோம் அப்படின்னா. ஓகே, ஸோ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ R2 மைனஸ் R1. தென் கேபிட்டல் R அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் R. ஓகே, ஸ்கேலார் வேல்யூ. ஸோ ஸ்கேலார் வேல்யூ அப்படிங்கிறது மாடுலஸ் R1 R2 இந்த ரெண்டு வெக்டாரோட மாடுலஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் கேபிட்டல் ஆராக இருக்கும், ஸ்கேலார் வேல்யூவாக இருக்கும். ஓகே, ஸோ இதை இப்போ F12ல் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா Q1 Q2 டிவைட் பை 4 pi epsilon naught R ஸ்கொயர். ஸோ அந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், R2 மைனஸ் R1 தி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த R12 அப்படிங்கிறது R2 மைனஸ் R1. ஓகே ஓகே, இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ். ஸோ மாடுலஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஆர் க்யூப்னு இருக்குங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது க்யூப் ஆகிடும். R2 மைனஸ் R1 மாடுலஸ் ஆஃப் R2 மைனஸ் R1 தி ஹோல் க்யூப். தென் AR12 அப்படிங்கிறது நம்ம அங்கே பார்த்துருக்கோம், R2 மைனஸ் R1. ஓகே, எனி டவுட்ஸ்? ஸோ இதான் வந்து வெக்டார் ஃபார்ம், கூலம்ஸ் லாவோட வெக்டார் ஃபார்ம். இது வந்து ஸ்கேலார் ஃபார்ம், நம்ம இங்கே பார்த்துருக்கிற ஃபார்முலா வந்து ஸ்கேலார் ஃபார்ம், இது வந்து வெக்டார் ஃபார்ம். ஓகே, எனி டவுட்ஸ்? ஸோ இந்த R2 R1 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ். எனி டவுட்ஸ்? கூலம்ஸில் எதுவும் டவுட் இருக்கா? சார் இந்த
எஃப் ஃபோர்ஸ் இருக்குல்ல சார், ஆமாப்பா. 2 1 தானே சார், 1 2ன்னு மாதிரி. இப்போ நம்ம இந்த இந்த எக்ஸாம்பிளில் வந்து F2 1ன்னு பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா F12ன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ F12ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம F12னே நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். சரியாப்பா? ஓகே சார். சரிப்பா. ஓகே சார். வேறு எதுவும் டவுட் இருக்காப்பா? நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் படியே நம்ம F21னே கன்சிடர் பண்ணோன்னா இங்கே F21னே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வேறு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 3 கேசஸ் பார்க்க போகிறோம். இதில் இந்த Q1 Q2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சார்ஜஸ். ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும், அல்லது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவ் அல்லது ரெண்டுமே நெகட்டிவ், அப்படி ரெண்டு குவான்டிட்டி ரெண்டு சார்ஜஸ் வச்சுருக்கோம், Q1 அண்ட் Q2. இப்போ Q1ல் Q2னால் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஸோ F1 ஃபோர்ஸ் அட் ஃபஸ்ட்டு சார்ஜ் டியூ டு செகண்ட் சார்ஜ், அதான் F12. தென் F21 அப்படிங்கிறது ஃபோர்ஸ் அட் செகண்ட் சார்ஜ் டியூ டு ஃபஸ்ட்டு சார்ஜ், ஸோ F21. ஓகே, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ், ஸோ ரிப்பிள் ஈச் அதர். ஓகே, அல்லது ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜஸ், ரிப்பிள் ஈச் அதர். ஓகே, இப்போ கேஸ் பி, செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சார்ஜஸ். ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படிங்கிறதுனால இட் வில் அட்ராக்ட் ஈச் அதர், ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். இந்த அட்ராக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, F12, இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா Q1 வேல்யூ Q2ஓட வேல்யூவை பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெண்டு வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இதோட மேக்னிடியூட் இருக்கும். ஓகே, இதே இது இப்போ ரெண்டு சார்ஜஸுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டரில் வச்சுருக்கோம். ரெண்டுமே வாட்டரில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். வாட்டரில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன ஆகும்? இப்போ F21 நான் கன்சிடர் பண்ணுறேன். ஃபோர்ஸ் F21 ஈக்குவல் டு, இப்போ ஃபோர்ஸ் வந்து எதுக்கு இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ரெண்டோட ப்ராடக்ட். ஸோ Q1 Q2 தென் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி டிஸ்டன்ஸ். நான் இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா Rன்னு வச்சுக்கிறேன், ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், தென் தி ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் K. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வாட்டரில் வச்சுருக்கோம், அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கேவோட வேல்யூ வந்து மாறும். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/4π எப்சிலான் நாட்டுன்னு பார்த்தோம். எப்சிலான் நாட் அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்பேஸில், அதாவது ஏரில் வச்சோம் அப்படின்னா. இது வாட்டரில் வச்சுருக்கனால வாட்டரோட ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி என்ன அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணணும். இங்கே μ0க்கு பதிலாக μrன்னு வரும். ஓகே, ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா கேவுக்கு பதிலாக Q1 Q2 டிவைடட் பை 4π எப்சிலான் rன்னு வரும். சரியா? இன்ட்டு யூனிட் வெக்டார். இதோட யூனிட் வெக்டார் வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ARன்னு கன்சிடர் பண்ணுறேன். AR வெக்டார் ஆர் AR கேப். ஓகே, ஸோ இதோட ஃபோர்ஸ் வந்து நமக்கு இந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதே டைரெக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டார் நான் கன்சிடர் பண்ணுறேன், AR அப்படிங்கிற ஒரு யூனிட் வெக்டார். ஓகே, எனி டவுட்ஸ்? ஸோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து டிபெண்டிங் ஆன் தி வேல்யூ ஆஃப் சார்ஜஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான்ப்பா கூலம்ஸ்லாம். வேறு டவுட் இருக்காப்பா? நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவரை நம்ம பார்த்தது ஃபுல்லாமே ஃபோர்ஸஸ் பார்த்தோம். ஒரு சார்ஜினால, ஒரு பாயிண்ட் சார்ஜினால எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அந்த பாயிண்ட் சார்ஜை சுற்றி அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லா டைரெக்ஷன்லேயுமே இருக்கும். ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டோன்னா பாயிண்ட் சார்ஜை சுற்றி அது ஒரு ஸ்பியர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்பியர் மாதிரி கன்சிடர் பண்ணோன்னா அந்த ஸ்பியர்லேருந்து எல்லா டைரெக்ஷன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து வெளியில் போகும். ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா 3 டைரெக்ஷனை வச்சு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம்.
இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிஸுக்கு PQRன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 ஆக்சிஸ் எடுத்துருக்காங்க PQR. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே சோர்ஸ் ஆக்ட் ஆகும். பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ சோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃபுல்லாமே இதை விட்டு அவுட்வேர்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட் சார்ஜை விட்டு அவுட்வேர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ 3 ஆக்சிஸ் எடுத்துக்கலாம் PQR அப்படின்னு. நம்ம XYZன்னு கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, 3 பாயிண்ட் PQR அப்படின்னா 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்வேர்ட்ஸ் தான் இருக்கும். அந்த சார்ஜை விட்டு அது வெளியில் போகும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது சோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, சோர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இதை விட்டு விலகி போகும். அதே இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சார்ஜில் கம்மியாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வாங்க தான் செய்யும். ஓகே, வெளியில் வந்து சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சோர்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அப்சர்வ் தான் பண்ணும். ஸோ அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை விட்டு இன்வெர்ட்ஸ் இருக்கும். P அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா EP அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வெர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்லேயும் நெகட்டிவ் சார்ஜ்லையும் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை பொறுத்தளவு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து தென் இது இந்த 3மே பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஓகே, ஏன் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு? ஸோ இது வந்து ஏன் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட மேக்னிடியூட் பாருங்கள். இந்த பர்டிகுலராக இந்த பாயிண்டில், அதாவது இந்த லைனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் மேக்னிடியூட் சேம் டைரெக்ஷனில் இருக்குது. அதே இது இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இது கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த லைனில் இருந்ததை விட இந்த லைனில் மேக்னிடியூட் கம்மியாக இருக்குது, இந்த லைனில் மேக்னிடியூட் இன்னும் கம்மியாகிடுச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கும். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தளவு எல்லா பாயிண்ட்லேயுமே சேம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ டைரெக்ஷனும் சேமாக இருக்கும். இங்கே டைரெக்ஷன் சேமாக இருக்குது, பட் மேக்னிடியூட் டிஃபர்ஸ். ஓகே, அதே இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டைரெக்ஷன் டிஃபர்ஸ். டைரெக்ஷன் வந்து டிஃபர் ஆகுது, மேக்னிடியூடும் டிஃபர் ஆகுது இந்த இதில். ஓகே, இதில் அதே மாதிரி தான் டைரெக்ஷனும் டிஃபர் ஆகுது, அதே மாதிரி மேக்னிடியூடும் டிஃபர் ஆகுது. ஓகே, டைரெக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் டிஃபர்ஸ் இந்த ரெண்டு இதுலேயுமே. ஓகே, எனி டவுட்ஸ்? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னோம்? டைவர்ஜென்ஸ் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இதை வந்து கேர்ள்னு சொன்னோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது டைவர்ஜென்ஸ், இது வந்து கேர்ள். ஸோ கேர்ள்லையும் டைவர்ஜென்ஸ்லையும் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்ட் Pயில் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட் Pயை விட்டு அவுட்வேர்ட்ஸ் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி பாயிண்ட் Pயிலேருந்து இதில் டைரெக்ஷனில் இன்வெர்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் Pயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் Pயில் பாயிண்ட் சார்ஜ் எதுவுமே இல்லை. இதே இது இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜை வைக்கிறேன். இப்போது Q1 Q0, இந்த Q1 விட Q0ஓட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதுனால இதோட ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு Q0 இன்ட்டு E. ஓகே, இந்த Q0ஓட வேல்யூ எந்த சார்ஜில் பார்க்குறோமோ அந்த சார்ஜோட வேல்யூ Q0 இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. ஓகே, இதை ஞாபகம் F is equal to Q0 இன்ட்டு E. இந்த ஃபார்முலா ஞாபகம். அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படின்னா இப்போ -Q வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, இந்த ப்ளஸ்ஸோட Q வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, அப்படிங்கல இந்த பாயிண்ட் Pயில் இருக்கக்கூடிய பாயிண்ட் சார்ஜிலேருந்து இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் F is equal to Q0 இன்ட்டு E. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலாக நமக்கு வெக்டாரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும், இங்கே இருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஓகே, எனி டவுட்ஸ்?
எனி டவுட்ஸ்? நீங்கள் நடத்தின டவுட் இருக்காப்பா?